நீங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்களா இருந்ததுன்னா 2002 டீடைல், அதாவது உங்களோட அப்பா அம்மா பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட மாவட்ட நிர்வாகம் ஒரு இணையதளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுல போயிட்டு ரொம்ப ஈஸியாவே உங்களால கண்டுபிடிச்சிக்க முடியும். எப்படி பண்றதுங்கிறத இதுல பாருங்க. அதுக்கு நீங்கள் போக வேண்டிய லிங்க் தான் கீழே கொடுத்துருக்கிறது. கன்னியாகுமரி electors.vessel.app அப்படிங்கிறது. இதை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சட்டமன்ற தொகுதிங்கிறத பிரிச்சிருப்பாங்க. உங்களோட சட்டமன்ற தொகுதியை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எலெக்டர் நேம் அப்படிங்கிறதுல உங்களோட அப்பா பேரோ இல்லை அம்மா பேரோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தமிழ்லையே என்டர் பண்ணுங்கள், அதுதான் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கொடுத்தாச்சு. பாலினமும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 346 ரிசல்ட் வருது. இதில் இன்னும் ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்காக தான் ரிலேஷன் நேமை கொடுக்கலாம். இப்போ ரிலேஷன் நேம்னு சொல்லும் பொழுது என்னோட அம்மா பேர் நான் கொடுத்துருக்கேன். அதில் அவங்க உறவினர் பெயர்னு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கணவர் பெயர் கொடுத்துருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களுடைய அப்பா பேர் கொடுத்துருக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது என்னுடைய அப்பா பேர் இதில் கொடுத்துக்கிறேன். இப்போ சர்ச் பண்ணுறேன். அந்த 300 ரிசல்ட் இருந்தது, இப்போ 4 ரிசல்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இதில் எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இதில் ஆப்ஷனில் காமிக்குது. இல்லை அப்படின்னா மேலே நீங்கள் இதில் மோர்னு சொல்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் போலிங் ஸ்டேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 ரிசல்ட்டுங்கிறதுனால கீழே பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கீழே எது எனக்கு பெட்டராக பொருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே இந்த இருக்குது பஞ்சாயத்து அப்படிங்கிறதுல கண்டன் விலை என்னுடைய ஊரை சேர்ந்ததாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும் எனக்கு. ஸோ சீரியல் நம்பரும் சரி, பார்ட் நம்பரும் சரி, வயதும் சரி, அதோட மொத்த டேட்டாவும் இதிலேருந்தே உங்களால் ஃபில்டர் அவுட் பண்ணிக்க முடியும்.